நாங்கள் ஏன் இந்த முடிவெடுத்தோம் திமுகவோடு தோல்வி கொள்வதென்று 8 வருடங்களுக்கு முன்னால்? இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் சூழ்ந்து வருகின்றன. திராவிட இயக்கத்தின் மீது படையெடுத்து வருகின்றன. அதை தடுக்க வேண்டும். அதை தடுப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பலத்தை நாங்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கலாம். We are few, they are many, but we will make a thermoplasm. நாங்கள் சிலராக இருக்கலாம், எதிரிகள் பலராக இருக்கலாம். ஆனால் 300 ஸ்பார்ட்டா வீரர்கள் தெர்மாப்ளே என்கின்ற போர்க்களத்தில் 1,00,000 பாரசீக படையை 6 மாத காலம் தடுத்து நிறுத்தினார்களே, அப்படிப்பட்ட வீரர்களை கொண்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட துணிச்சலும் திடசித்தமும் கொண்டவர்கள் இந்த 6 உயிர் தம்பிகள், இந்த 6 உயிர் சகோதரர்கள். ஆக எங்கள் பலத்தை, எங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை திராவிட இயக்கத்தை காப்பதற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோள் கொடுத்து பக்கபலமாக நின்று நாம் இயங்குவோம் என்று கட்சியின் உயர்நிலை குழுவிலும், பின்னர் செயற்குழுவிலும், பின்னர் பொதுக்குழுவிலும் நாங்கள் முடிவெடுத்தோம். பரிகாசம் செய்யலாம் எங்களை. நான் பதறுகிறேனா? ஒரு பத்திரிகை சொல்லுகிறது, நான் பதறுகிற காரணத்தினால் தான் ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, மந்திரி சபையிலே இடம் கேட்கவில்லை. என்ன காரணம்? வைகோவின் பதற்றம். வாழ்க்கையில் ஒன்றே ஒன்றுதான் அறியாதது, இந்த பதட்டம் ஒன்றுதான். வந்தியத்தேவன் பேசினார். அவர் ஒருவேளை பயண களைப்பினால் அப்படி பேசினாரோ என்னவோ, எல்லாரும் தலைவர் உட்பட சோர்ந்து போய் இருக்கிறார்கள். நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம். இப்போது சொன்னாலும் இன்னும் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நானும் என் தம்பிமார்களும் நடப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சோர்வு என்பது எங்கள் நிழலை கூட தீண்டாது. இந்த உயிர் உடம்பிலே இருக்கின்ற வரை இந்த ஊக்கம் குறையாது, இந்த தாக்கம் குறையாது, இந்த வேகம் குறையாது. என் குரல் ஒடுங்காது. என் குரல் சிம்பநாதமாக எழும். செந்தமிழ் மக்களை தட்டி எழுப்புவதற்காக எழும். அது இயற்கை எனக்கு கொடுத்த வரம். அந்த உணர்வோடுதான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். அந்த உணர்வோடுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கொண்ட உடன்பாட்டினுடைய அடிப்படையை இங்கே கூறினேன்.